வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது XR Cloud என்ற வெப்சைட்லேருந்து ஒரு மாதம் பயன்படுத்தக்கூடிய பிபிஎஸ் சர்வரை பெற்றுக்கொள்கிறத பற்றி பார்ப்போம். xrcloud.com என்ற இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டுக்கு போனது பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் இந்த டீட்டெயில் வரும். 1 month ஃப்ரீ ட்ரையல். இதில் பாருங்கள், CPU 2 core தராங்க, மெமோரி 4GB RAM, சிஸ்டம் வால்யூம் கார்ட் டிஸ்க் 40GB கார்ட் டிஸ்க் SSD, பேண்ட்வித் 1 MB/s, 4 OS தராங்க, CentOS, Ubuntu OS, Debian OS, Windows OS. நமக்கு விரும்புகிற OS நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். லான்ச்சை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஜிமெயில் அட்ரஸுக்கு தான் தருவாங்க, வேறு பேக் அட்ரஸ்களை கொடுத்த தரமாட்டாங்க. சரியான இமெயில் அட்ரஸை கொடுத்து கொள்ளுங்க. இந்த இடத்துல கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுக்கணும். மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டை கீழேயும் கொடுங்க. I am not a robot, இதை டிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சென்ட் கோட்டை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்மை கொடுக்கணும். நெவர். இப்போ பாருங்கள், உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டுது. திரும்பவும் லான்ச் நவ். இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். எலாஸ்டிக் கம்ப்யூட் சர்வீஸ் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், xr.ecs.medium for free இருக்குது. இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கும். அந்த டிக் எடுத்துடாதீங்க, டிக் பண்ணியிருக்கட்டும். CPU 2 core, RAM 4GB. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. உங்களுக்கு என்ன OS தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் விண்டோஸை செலக்ட் பண்ணுறேன். விண்டோஸ் 2012 ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விரும்பின வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொஸ்ட் நேம் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு விரும்பின நேமை நீங்கள் கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் மேனுவலாகவும் நீங்கள் செட் பண்ணலாம், அல்லது ரண்டமாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். நான் ரண்டம் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்ணடையாளம் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காப்பி பண்ணின பாஸ்வேர்டை ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பை நவ்வை கிளிக் பண்ணுங்க. கிரியேட்டை கொடுங்க. இதில் ஸ்கிப் கொடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணித்தேலத்துக்கு இந்த சர்வரை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் மெத்தட் ஒன்றை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறதுக்கு நீங்கள் காசு இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர்கள் இருக்கும். அக்கௌண்ட் திறந்திருப்பீங்க, ஏடிஎம் கார்டு எடுத்திருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ண மாட்டீங்க. அப்படியாக ரன் பண்ணாமல் இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர் ஒன்றை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த பிபிஎஸ் சர்வரை ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த பிபிஎஸ் சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பிபிஎஸ் சர்வர் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு மணித்தேலத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்வர் ரன்னிங்குக்கு வந்துட்டு இப்போ ஆர்டிபியை டவுன்லோட் பண்ணணும். ஆர்டிபியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆர்டிபி எங்கே இருக்குமாண்டா, இந்த நீல பேனருக்கு பின்னுக்கு தான் ஆர்டிபி இருக்குது. அதை எப்படி எடுக்கிறன்றதை காட்டுறேன். உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை உருட்டுங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அது பிறகு கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணுங்கள். ஆர்டிபியை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் த ஆர்டிபி ஃபைல் இதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுது பாருங்கள். ஆர்டிபியை ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கனெக்ட். ரெண்டுமாக ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்ட் இந்த இடத்துல கொடுக்கணும். இதில் டிக் பண்ணிவிட்டு ஓகே டிக் பண்ணிவிட்டு ஜேஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட பிபிஎஸ் சர்வர் ஓப்பன் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜேஸ் கொடுங்க. இந்த செட்டிங்கில் எதுவும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் குரோமை டவுன்லோட் பண்ணுவோம். சேவ், ரன். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகிட்டுது. இன்டர்நெட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த சர்வரில் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்க மாட்டாது. பேண்ட்வித் 1 MBPS தான் தராங்க. நார்மல் பயன்பாட்டுக்கு இந்த விபிஎஸ் சர்வரை பயன்படுத்தி கொள்ள முடியும். கோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோடு ஸ்பீட் 35.49 MBPS. அப்லோடு ஸ்பீட் 0.81 MBPS. இந்த சர்வர் இன்டர்நெட் ஸ்பீட் குறைவு, ஆனால் சில செயற்பாட்டுக்கு இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.